ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. என்னுடைய கையில் இருக்கிற கோவக்காய் செடியில் உள்ள கோவக்காயை பறிக்கிறேங்க. நிறைய பேர் இந்த கோவக்காயை பார்த்துருப்பீங்க. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற கோவக்காய் கிடையாது. இது கொஞ்சம் கசப்பாக உள்ளது, ஆடுகள் சாப்பிட்றது. கோவக்காயில் 2 வகை இருக்குது. ஒன்று நம்ம சாப்பிட்ற மாதிரி, அது வந்து கசப்பே இல்லாமல் இருக்கும். இது வந்து ஆடுகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இது சின்ன பிள்ளைங்களாம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த கோவப்பழமாக ஆகுங்க. கோவப்பழம் சாப்பிட்லாம். கோவக்காய் உள்ள பிஞ்சியாக வரும் தெரியுமா? பூ மேலே இருக்கும், கீழே பிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி உள்ளதை சாப்பிட்லாம். நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு இவ்வளோ காய் கிடச்சிச்சிங்க. உண்மையாக சொல்கிறேன், எப்போதுமே எனக்கு இவ்வளோ கிடைக்காது. இந்த முறை கிடச்சிச்சு. ஸோ நான் அதை வந்து வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி என்ன செஞ்சுட்டேன்னு எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு காய் இந்த மாதிரி செங்காயாக இருந்துச்சுன்னா மொத்த பழமுமே மேக்ஸிமம் சீக்கிரமாகவே பழுத்துரும். ஒரு காய் கூட பழம் கூட அதில் இல்லைன்னா அந்த அளவுக்கு அது பழுக்காதுன்னு சொல்லலாம். நான் என்ன செஞ்சேன்னா, இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணேன். கட் பண்ணும்போது 2 தாம்பாளம் நிறைய இருந்துச்சுங்க. அதை நான் என்ன செஞ்சேன்னா, காய போட்டேன் வெயில்ல. காய போட்டதுக்கப்புறம் அது ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு. காயறதுக்கு முன்னாடி தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பார்க்க நல்லா அகலமாக எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? கடைசியாக நான் காய வைக்கும்போது இது ஒரே ஒரு தாம்பாளத்துக்குள்ளே அடங்கிடுச்சு. இது வந்து 3 தாம்பாளம் நான் ஆக்சுவலாக எடுத்தேன். 3 தாம்பாளம் எடுத்து எனக்கு 1 3ல் 1 பங்காயிடும். இது 2 நாள் கழித்து கொஞ்சம் பாருங்கள். இதை மாதிரி இருக்கும். இது நல்லா வற்றினதுக்கு அப்புறம் தான், நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மோரில் ஊற போடணும். அந்த ஈரத்தன்மையோட ஊற போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா காய வைங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன செய்யணும்னா, நம்ம நார்மலாக மோர் மிளகா செய்வோம் தெரியுமா? அந்த சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். If you like my channel, please subscribe. Thanks for watching. Bye.